அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி புதன் பகவான் செவ்வாயினுடைய ஆட்சி வீடான விருச்சிக ராசியிலிருந்து குருவினுடைய ஆட்சி வீடான தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அங்கு சூரியனோடு இணைகிறார். இந்த இணைவின் காரணமாக திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய அளவிற்கு கடகராசினியர்களுடைய வாழ்வில் எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த புதன் பெயர்ச்சி தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், தனுசு ராசியில் சூரியனும் புதனும், கும்பத்தில் சுக்கிரனும் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசி சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 11 வாக்கிய அதிபதி குரு அமர்ந்து ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம இன்னொரு பலம் 3ஆம் இடத்தில் கேது இருப்பது எந்த பிரச்சனையையும் எதிர்கொண்டு சமாளிக்கும் திறன் இருப்பதால் எதை குறித்தும் பெரிய அளவில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் நல்ல விதத்திலேயே நடந்து முடியும் என்பதால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆனால் அதே சமயம் ஒவ்வொன்றையும் எச்சரிக்கையோடு அணுக வேண்டும் என்பதை மட்டும் மனதில் வைத்து கொண்டால் இந்த தருணங்கள்ல நீங்கள் கஷ்டம் இல்லாமல் இருக்கலாங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால ஆத்ம பலம் அதிகரிக்குங்க. அரசாங்க ஆதரவு உண்டு. அதே போல் வேலை இழந்தவர்களுக்கு வேறொரு நல்ல இடத்தில் வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துது. அதே போல இத்தருணங்கள் வருமானத்தை விட செலவுகளே சற்று அதிகமாக இருக்குங்க. திட்டமிட்டு செலவு செய்யாவிடில் இந்த தருணங்கள்ல கடன் வாங்க வேண்டிய அவசியமும் ஏற்படும். 3இல் கேதுவும் 6இல் சூரியனும் அனுகூலமாக இருப்பதால் நண்பர்கள், உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அதே போல் திருமண முயற்சிகள்ல இழுபறி நிலை நீடிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் அனுகூலமாக மாற இருப்பதால முயற்சிகள் அனைத்திலுமே எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் எளிய சிகிச்சை மூலம் குணம் கிடைக்குங்க. வெளியூர் பயணங்களின் போது உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. பொருட்கள் திருடு போக வாய்ப்புகள் இருக்கு என்பது கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது. அதே போல் நெருங்கிய உறவினர்களுடன் உள்ள சமூக உறவு பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் ராசிக்கு அஷ்டமஸ்தானமாகிய கும்ப ராசியில் அமர்ந்திருப்பதால் உங்களுடைய பணிகள்ல கவனமாக இருப்பது நன்மை செய்யுங்க. பாடுபட்டு உழைத்தும் கூட மேலதிகாரிகளை உங்களால் திருப்தி செய்ய இயலாது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதியில் வலம் வருவதால இத்தருணங்கள்ல எதிர்பாராத செலவு ஒன்று நீங்கள் ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. அதனால் இத்தருணங்களுடைய ஆரம்பத்திலிருந்தே சிக்கனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல குடும்பத்தில், அதாவது குறிப்பாக கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பெயர்ச்சி அமையிருக்கு. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பெயர்ச்சி அமையிருக்குதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவானுடைய சஞ்சார நிலையினால் அலுவலக பணிகள்ல அதிக ஜாக்கிரதையாக இருப்பது மிக மிக அவசியங்க. அதே போல நிர்வாகத்தினருடைய குறைகளை பற்றி சக ஊழியர்களுடன் விவாதிக்காமல் இருப்பது நல்லது. அதே போல் மேலதிகாரிகள் உங்களுடைய பணிகள் பற்றி குற்றம் குறை கூறக்கூடும். அத்தகைய தருணங்கள்ல பொறுமையுடன் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. நடந்து கொள்வதும் நல்லது. உங்களுடைய எதிர்கால நன்மைக்கு மிகவும் உகந்ததுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் புதிய வேலைக்கு முயற்சித்து வரக்கூடியவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க.
இருந்தாலும் அதில் அவ்வளவு திருப்தி இருக்காது. குறிப்பாக அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் கடகராசியினர் மேலதிகாரிகளுடன் பழகுவதில் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வெளிமாநில பயணங்கள் லாபகரமாக இருக்குங்க. நியாயமற்ற போட்டிகள் மிக கடுமையாக இருக்குங்க. அதே போல் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இது மாதிரியான நேரங்கள்ல தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய கடகராசினியர்கள் குறிப்பாக ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் தாமதப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் கவனமாக இருங்க. அதே போல முதலீடு சம்பந்தமான விஷயங்களை மேற்கொண்டு வரும் கடகராசினியர்கள் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. அதேபோல் புதிதாக தொழில் நிறுவனங்கள் ஆரம்பிப்பது அதாவது கடை திறப்பது இது மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களும் கூட எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் கடன் வாங்காமல் உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் உங்களுக்கு அவ்வளவு அனுகூலமாக இல்லை என்றுதாங்க சொல்ல வேண்டும். பாடங்கள்ல கவனம் குறைய கொடுங்க. படிப்பில் குழப்பம் அதிகரிக்குங்க. மனதை வீண் கவலைகள்ல செலுத்த வேண்டாங்க. பிற மாணவர்களுடன் நெருங்கி பழகுவதையும் தவிர்ப்பது நல்லது. வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னு அதற்கான முயற்சிகளை நீங்கள் தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க. ஆனா இதற்கும் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையை தங்களுடைய ஆதிக்கத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறாங்க. இதனால் விளைச்சல் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காதுங்க. ஏமாற்றத்தை அளிக்குங்க. பழைய கடன்கள் தொல்லை தரும். கால்நடைகளுடைய பராமரிப்பில் மருத்துவ செலவுகள் என்பது சற்று அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சில தருணங்கள்ல புதிய கடன்களை ஏற்க வேண்டிய நிலையும் இருக்குது. அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல கடகராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த புதன் பயிற்சி தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குடும்பத்தில் ஏற்படும் சிறு சிறு வாக்குவாதங்கள் மன நிம்மதியை பாதிக்குங்க. சப்தமஸ்தானத்திற்கு சிறிய தோஷம் ஏற்பட்டுள்ளதால் கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். இருந்தாலும் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. அதே போல வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு உங்களுக்கு தகுந்த ஒரு நல்ல ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. இது மாதிரியான தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் பெண்களால் பிரச்சனைகள் வரலாம். நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் உங்களுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படலாங்க. ராசியில் செவ்வாய் நீச்சமடைந்து இருப்பதால அவ்வப்பொழுது மனதைரியம் குறையுங்க. தன்னம்பிக்கை கொஞ்சம் மட்டுப்படுங்க. அஷ்டமத்து சனி ஆதிக்கமும் இருப்பதால் எதையும் கவனமாக செய்வதன் மூலமாக மட்டுமே பிரச்சனைகளை தடுத்துக் கொள்ளலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கடகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பிரதோஷ விரதம் இருங்க. நற்பலன்கள் கிடைக்கும்.